செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பால் ஒரு வெல் பவுலிங் இங்கே ஒரு அருமையான டாட் பால் இங்கே பவுலர் சிராஜ் இங்கே ஃபஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காப்புல. நம்ம இந்திய டீமோட பவுலர் சிராஜ் மாதிரி போட்டிருக்காப்புலங்க, நல்ல ஒரு ஃபேஸோட. அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. ஒரு 6 4 4 ஒரு வெல் 4. சிராஜோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட் அங்கே அருமையான ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. அங்கே டீப் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே மறுபடியும் ஒரு 4 கண்டினியூஸ் ஃபோர்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. சிராஜ் அவரோட ஃபஸ்ட்டு இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 இது வரைக்கும் கொடுத்துருக்காப்புல. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒரு வெல் ஷாட், அது கேட்ச் ஆகுமா, ஒரு கேட்ச் மறுபடியும் அங்கே அவுட் ஆகிறப்பல ஒரு 2 4 அடித்தாலும் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஒரு குட் கம்பேக்கில் வந்து சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஒரு வெல் கம்பேக் சிராஜ், ஒரு வெல் பவுலிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. சிராஜ் அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு வெல் பேட்டிங். அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சு பேட்ஸ்மேனுக்கு விக்கி. பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், சிங்கிளாக இல்லை ஒரு டாட் பால், 2 balls ரிமைனிங். ஒரு கேட்சா இல்லை, அது மறுபடியும் ஒரு டாட் பால் ஆகுது. சிராஜ் ஒரு குட் ஓவர் இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. இங்கே 1 over என் 8 runs 1 wicket loss. தமிழ் சூப்பர் கிங்ஸ். Saturday Chargers 175 runs 8 wicket loss 16 ஓவருங்க. இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 175ங்க. 175 டார்கெட். தமிழ் சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக அதை வந்து சேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டால் தான் பண்ண முடியும். இப்போ நல்ல ஒரு குட் பவுலிங் இங்கே இங்கே பண்ணிருக்காப்புல. இலியாஸ் அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே, ஒரு நல்ல ஷாட்டும் கூடங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரிங்க, ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே குட் பேட்டிங் சபரி ப்ரோ. கெம்ஸ்ட்ரி அட்டாக் டு சபரி அந்த க்ரீஸ். வெல் ஷாட் அங்கே லாங் ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு குட் ஃபீல்டிங். இலியாஸோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சபரி ஒரு நல்ல ஷாட்டுங்க. அங்கே இது கண்டிப்பாக வந்து 4 நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டரு சரியாக வந்து ரன்னிங்கில் வந்து அந்த பவுண்ட்ரியை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காப்புலங்க. ஒரு 3 runs சேவ் பண்ணியிருக்காப்புல. 12 பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிராஜ் நல்ல ஒரு அருமையாக பவுலிங் போட்டிருக்காப்புல இது வரைக்கும். விக்கி ப்ரோ ஒரு லெக் சைடை திருப்பி அடிச்சாப்புலங்க. 6 4 ஒரு 6 4. அங்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அப்பீல் அங்கே பார்க்கலாம். அது ஒரு சின்ன அப்பீல் போயிட்டுருக்கு. வெளில போணுச்சுன்னா அது ஒரு 6 4 மட்டும் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் குட் பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. சிராஜோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ மறுபடியும் ஒரு சிங்கிள் போகுமா இல்லை, ஒரு குட் ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இலியாஸோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சபரி ப்ரோக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே கேட்ச் ஆகுமா, கேட்ச் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக, இல்லை அது 2 ஃபீல்டருக்கு கேப்பில் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs, ஒரு குட் ரன்னிங், ஒரு குட் பேட்டிங்னு சொல்லலாம். சபரி ப்ரோ அப்புறம் விக்கி ப்ரோ நல்ல பேட்டிங். சிராஜ் அவரோட அடுத்த பால் ஒரு அருமையான பவுலிங் யாருக்குங்க. ஒரு லெக் சைட் போயிட்டுருக்கு. ஒரு 2 runs கிடைக்குமா, 2 runs கண்டிப்பாக போதும். ஏன்னா ஃபீல்டர் இன்னுமே கையில் எடுக்கல பாலை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனோக் அப்புறம் விக்டர் ப்ரோ நல்ல அருமையான ஷாட் அங்கே லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும், பெரிய ஸ்கோர், பிக் ஸ்கோர். சிராஜ் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோக்கு அவர் நல்ல ஷாட்டுங்க அங்கே வெளில போயிருக்கு. அவுட் ஆஃப் த கிரவுண்டுனே சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக ஒரு அருமையான ஷாட் இங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள். வெல் ஷாட் டு விக்கி, வெல் கனெக்ட். சிராஜ் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கிக்கு லாஸ்ட் பால் ஒரு 6. இப்போ இந்த பால்
பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போயிட்டுருக்கு. ஒரு 2 ரன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தேவையில்லாத ரன்னு தான், ஏன்னா கையில் போயிருக்கு. ஆனால் ஒரு குட் ரன்னிங்க, இங்கே ஒரு வெல் ரன்னிங் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்லோவாக பாலை விட்டாப்புல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னை மறுபடியும் எடுத்திருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். கண்டிப்பாக இது தேவையில்லாத ரன்னு தான் நினச்சோம், ஆனால் கண்டிப்பாக அதை வந்து விக்கெட் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. ரன் அவுட் இல்லை அங்கே. நெக்ஸ்ட்டு நியூ பவுலர் இப்போ உள்ளே வராப்புல. 5 overs and 42 runs, 1 wicket loss. யாஹியா ஒரு அருமையான பவுலிங். யாஹியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு வந்து திரும்பி ஆடுவாப்புலன்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்காப்புலங்க, லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புல. இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் பாலாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல்டு, அங்கே ஒரு 2 runs கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வெல் ரன்னிங் அங்கே. விக்கி அண்ட் சபரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் பேட்டிங் ஆடிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சை கொண்டு போகிறது வந்து இவங்க 2 பேரும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைட் திருப்பி அடித்தாங்க, ஆனால் நல்ல ஷாட் இல்லை. இருந்தாலும் வந்து டச் ஆகி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும், பிக் ஷாட்ஸ் எதுவும் போக முடியல. ஓ பவுலிங்க சொன்ன மாதிரியே எடுத்துருக்காப்புலங்க அந்த விக்கெட்டை. யாஹியா போட்ட எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி பால் தாங்க. ஒரு பாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனால் கணிக்கவே முடியல. இப்போ இங்கே சபரி ப்ரோ நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல, அவுட் ஆகிற ஒரு குட் பேட்டிங் இங்கே சபரி. 46 runs, 6 overs and 2 wicket loss. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் வெல் பாலுங்க. இங்கே ஒரு அருமையான பால், நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். இங்கே பின்னாடி வேணா ஒரு 4 வந்து தடுத்துருக்காருங்க. இங்கே பாசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. ஒரு 3 runs சேவ் பண்ணியிருக்காப்புல. ஒரு குட் ஸ்டாப். நெக்ஸ்ட் பால் விக்டர் ப்ரோ அது நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. போயிட்டுருக்கு, கேட்ச் இல்லை கண்டிப்பாக, ஏன்னா ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. பால் முன்னாடியே குத்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன்ஸ் மட்டும். தமிழ் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் விளையாண்டாகணும். இப்போ விக்கிங்க மறுபடியும் அடுத்தது ஒரு கேட்ச் ஆகுமாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு கேட்சுங்க. இதில் 2 கேட்சிங்க ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேனும் ஒரு கேட்ச் கொடுத்துருக்காங்க 2 பால்லையுமே. நெக்ஸ்ட் பால் விக்டர் ப்ரோ ஒரு நல்ல ஷாட், அங்கே மறுபடியும் ஒரு லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ரன்ஸ் இல்லைனாலும் அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது தான். 2 மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. வெல் பவுலிங் தான் சொல்லலாம். முன்னாடி போய் அடிக்க பார்த்துருக்காப்புல. நோ பால். கிறிஸ்னோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விக்கெட் இல்லைங்க. ஏன்னா விக்கி ப்ரோ இங்கே மறுபடியும் ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அவருக்கு. ஏன்னா 2வது லைஃப் இது. ஃபஸ்ட்டு ஒரு கேட்ச் விட்டாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு, ஆனால் அது நோ பாலில் ஃபிரோஸ். அடுத்த பால் ஃபிரோஸ். விக்கி ப்ரோ அதை நல்லா கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காப்லங்க. ஏன்னா 2 லைஃப் கிடச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதை விக்கி ப்ரோ. அதனால் ஒரு நல்ல ஷாட் இங்கே, பெரிய பிக் 6னே சொல்லலாம். ஒரு பிக் 6. ஒரு அருமையான பாலிங்க யாஹியா. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பாலிங்க கொடுத்துருக்கு. விக்கி ப்ரோ 22 balls 27 runs. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ வெளியில் போயிருக்குங்க, அவுட் ஆஃப் த கிரவுண்ட்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் ஒரு வெல் ஷாட்டு. நான் சொன்ன மாதிரியே விக்டர் ப்ரோ கண்டிப்பாக அடிப்பார்னு சொன்னேன். பார்த்தீங்களா ஒரு 6 இங்கே. விக்கி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 27 runsல ஒரு 4 2 6. இப்போ விக்டர் ப்ரோ அவர் ஒரு 6 அடிச்சிருக்காப்புல. ஒரு வெல் பவுலிங்க, லோ கட் ஆகி வெளில வந்திருக்கு. இப்போ 2 பேருமே அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா லோ கட் பாலில் தான். நெக்ஸ்ட் ஓவர் ஃபிரோஸ் டு விக்டர் ப்ரோ. ஒரு ஃபுல் டாஸ் பால், கண்டிப்பாக கேட்ச் ஆகுமா? கேட்சுக்கு போயிட்டுருக்கு, கேட்ச் இல்லை, முன்னாடியே குத்திருக்கு. ஒரு 1 bounce. பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs. ஒரு குட் ரன்னிங் இங்கே விக்டர் ப்ரோ. குட் கம்பேக்னா சொல்லலாம் இந்த ஓவரில். ஃபிரோஸ் அதை கண்டிப்பாக போட்டிருக்காப்ல. பவுலிங் குட் பவுலிங் இங்கே போல்ட். எனக்கு கண்டிப்பாக ஒரு 4 பால் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாதிரி தான் வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டு இருந்துச்சு. நான் இந்த பால் விக்டர் ப்ரோ அவுட் ஆகிறப்பல இது ஒரு குரூஷியலான விக்கெட். கண்டிப்பாக ஃபிரோஸ் ஒரு குரூஷியலான விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஏயா பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் பால், அருமையான டாட் பாலுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு மணி, அதை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. வெளியில் போகுமா? வெளியில் போயிருக்குங்க. ஒரு அருமையான 6 இங்கே. கண்டிப்பாக அந்த சைடு 6 அடிக்கிறது, அதுவும் வந்துட்டு ஆஃப் சைடு வந்த பாலை வந்து நல்லா அருமையாக கனெக்ட் பண்ணியிருக்காப்புலங்க. 10th over
ஸ்கோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது நல்ல ஒரு ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் விக்கி. ஸ்கோர் இப்போ பார்த்தீங்கன்னா 75ங்க. இன்னும் 100 ரன்ஸ் வேணும். இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 ஓவர்ஸ் தான். கண்டிப்பாக அடித்து ஆடியே ஆகணும். பெரிய பெரிய ஷாட்ஸ் கிடச்சா மட்டும்தான் சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். இன்னும் 6 ஓவர்ஸ் இருக்குது. இதோட இந்த ஓவர் முடியுது. 10 ஓவர்ஸ் அண்ட் 3 விக்கெட் லாஸ். ஏன்னா விக்கெட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இவங்க அடித்து ஆடி. ஏன்னா இப்போது பால் வந்து வேஸ்ட் பண்ணவும் கூடாது. 75 ரன்ஸ் 10 ஓவர்ஸ் அண்ட் 3 விக்கெட் லாஸ். தமிழ் சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட் பவுலர் பார்க்கலாம். 11th ஓவர். இப்போ நல்ல ஒரு அருமையான ஷாட்டிங்க விக்கி ப்ரோ. கேப்பில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 4-ஆ ஒரு குட் ஸ்டாப்புங்க. அங்கே ஒரு வெல் ஸ்டாப்னே சொல்லலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் கிடைக்குது. செகலோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மணி ப்ரோக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. கண்டிப்பாக இது வெளில தான் போகும். ஏன்னா லெக் சைடு ஒரு அருமையான திருப்பி அடிச்சிருக்காப்புல. அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் அந்த சவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக வெளில தான் போகுன்னு. மணி ப்ரோ ஒரு வெல் ஷாட். ஒரு குட் பேட்டிங் இங்கே மணி ப்ரோ. ஏன்னா இப்போது விண்டருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதே லேட்டு. ஒரு 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது மேட்சும் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இந்த கேப்பில் போயிருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 4ங்க. ஒரு குட் கேப்னே சொல்லலாம். கேப் பார்த்து அடிச்சிருக்காப்புல விக்கி ப்ரோ. ஷால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் 30 ரன்ஸ் கொடுத்துருந்தாப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு பாலுங்க கேட்ச் ஆகுமா வெளியிலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6ங்க கண்டிப்பாக. ஏன்னா அது வெளில போயிருக்கு. அதனால் இங்கே அந்த ஷாட்டு. இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு மறுபடியும் திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க. கண்டிப்பாக கேப்பில் போயிட்டுருக்குங்க. ஆனால் ஸ்லோவாக போயிட்டு தடுத்துக்கலாம். அங்கே குட் ஸ்டாப்பு. கண்டிப்பாக தடுத்துருக்காருங்க ஃபீல்டர். ஒரு குட் ரன்னிங்கில் வந்து தடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ரன்ஸுங்க. ஒரு குட் 3 ரன்ஸ்னே சொல்லாங்க இங்கே. ஷாஜல் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டிங் ஒரு அருமையான பேட்டிங் கொடுத்துருந்தாப்புல. இப்போது அடுத்து பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காப்புல. நான் இங்கே ஒரு பெரிய ஷாட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் இது வரைக்கும் போட்டிருக்காப்புல ஷாஜல். பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு 3 6ங்க. ஒரு 3 6 கண்டினியூவாக அடிச்சுட்டே இருந்தாப்புல. ஆனால் அவர் மேட்ச்சில் அவுட் ஆகாமல் இருந்தால் இன்னும் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். அவர் குரூஷியலான விக்கெட்டை இவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா ஷாஜல் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. இப்போ பவுலிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங். நல்ல ஓவர் கொடுத்துருக்காப்புல சஜல். இப்போ நெக்ஸ்ட் பால் சஜல் ஒரு வெல் பாலுங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா டச் ஆகி போயிருக்கு. கண்டிப்பாக வந்து 4 தாங்க. இது கண்டிப்பாக 4 தான். ஏன்னா அது பின்னாடி போயிருக்கு. ஏன்னா கீப்பர் சைடு போயிருக்கு. கண்டிப்பாக அது ஸ்ட்ரைட்டில் போணுச்சுன்னா அது 4-ஆக தான் மாறும். ஏன்னா அங்கே ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்காங்க. நல்ல 4 அங்கே பவுண்ட்ரி. இதெல்லாம் லக்கி பவுண்ட்ரி. ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இதை மாதிரி அடிச்சாடுனா வந்து க்ளோஸ் போகலாம். நல்ல பாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. சஜல் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங் இங்கே. பவுண்ட்ரினே சொல்லலாம். இது வெளில போயிருக்கு தமிழ் சூப்பர் கிங்ஸு. ஒரு மணி பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் அடிச்சிருக்காப்புலங்க. இது கேட்ச் ஆகுமா இல்லை, அது கேப்பில் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக 2 அது 2-ஆக மாற்றிருக்காங்க. இதோட 12 ஓவர்ஸ் எண்டுங்க. 108 ரன்ஸ் 3 விக்கெட் லாஸ். 68 ரன்ஸ் வேணுங்க. நிறைய 4 6 இங்கே தேவைப்படும் சேஸ் பண்ணணும். இப்போ பவுலிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் இங்கே கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஓவரில் மட்டும்தான் கொஞ்சம் ரன் போயிருக்கு. மறுபடியும் ஒரு விக்கி மறுபடியும் எட்ஜ் ஆகி மேலே போயிருக்கு. அது 6-ஆ கேட்சா சாரிங்க கேட்ச் ட்ராப்பு. ஆனால் உள்ளே விழுந்திருக்கு. 6 இல்லை, வெளில தான் விழுந்திருக்கு. இங்கே சென்டரில் விழுந்திருக்கு. ரொம்ப லாங் ஷார்ட்டாக இல்லை, ஹைட்டில் போயிருக்கு. நல்லா ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் 2 விக்கி ப்ரோக்கு ஒரு அருமையான ஷாட். அங்கே கண்டிப்பாக
50ங்க. விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா 50, ஒரு அருமையான 50, நல்ல ஒரு 50ங்க இங்கே விக்கி ப்ரோ. சார் நெக்ஸ்ட் பால் மறுபடியுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க இங்கே. இதையும் கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல, ஆனால் ஒரு நல்ல பவுலிங் இங்கே போட்டிருக்காப்புலங்க. அனஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அருமையான பவுலிங்காக மாற்றிருக்காப்புல அந்த பாலை. அனஸோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோக்கு. அனஸோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கிக்கு. அது கேட்ச் ஆகுமா இல்லை, அது மறுபடியும் ஒரு டாட் பால் ஆகுது. மறுபடியும் ஒரு டாட். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. அனஸோட ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே இதோட முடியுது. ஸோ அனஸ் ஓவர் எண்ட். ஸோ 13 overs in 118, 3 wicket loss. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கேப்பில் போகுமா, கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு குட் ஸ்டாப்புங்க அங்கே. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4 இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 runs மட்டும் 4க்கு, ஏன்னா தரையில் போயிடுது. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குட் பவுலிங் இங்கே. இல்லை விக்கெட்டுங்க, இட்ஸ் போல்ட், ஸ்டம்பில் அடிச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். ஷேகலோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோக்கு. ஒரு நல்ல ஷார்ட் அங்கே கேட்ச் ஆகுமா, ஒரு குட் கேட்ச்னே சொல்லலாம். சாஜல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச் அங்கே பிடிச்சிருக்காப்புல. சாஜல் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேட்டிங் கூட. விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே. பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டாப்புல, ஏன்னா ரன்னிங் போயிட்டு நல்லா ஷார்ட்ஸும் ஆடிட்டு இருந்தாப்புல. ஒரு 50 runs. இதோட பார்த்தீங்கன்னா அவரோட 52 runs வந்திருக்கு இங்கே. ஷேகலோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே வந்திருக்குது. டேவிட் ப்ரோ அவரோட ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இதோட முடியுது இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டேவிட் ப்ரோக்கு நல்லா ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. ஒரு நல்ல குட் ஸ்டாப் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். கண்டிப்பாக இன்னும் ஒரு பெரிய ஷாட்ஸுக்கு போயிருந்தாங்கன்னா இந்த கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும் 2 பேருக்குமே. அனஸ் அவரோட நல்ல பவுலிங் இங்கே கொடுத்துட்ருக்காப்புல. இந்த ஓவர் கண்ட்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்கோராக இருக்கும் அடிக்கிறதுக்கு. நல்ல ஒரு குட் பவுலிங், நல்ல பவுலிங் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால்ஸ் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு நஸ்க்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 4 ஒரு குட் 4னே சொல்லலாம். கலை ப்ரோ ஒரு குட் கம்பேக் டீ. கண்டிப்பாக வந்து சட்டே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வின்னை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஷாஜல் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் செகண்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் டேவிட் ப்ரோ இங்கே ஷாஜல். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அதுவும் வைடு, அது பின்னாடி போகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா கீப்பரும் ஸ்லிப்லையும் ஃபீல்டர் வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆக கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஒரு 4, லக்கி 4னே சொல்லலாம் இது. ஷாஜல் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டேவிட் ப்ரோக்கு நல்ல ஒரு பவுலிங் இங்கே. நல்ல ஒரு ஷாட் அங்கே டேவிட் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப்புங்க அங்கே. இது 4 போகும்னு பார்த்தாங்க. குட் ஸ்டாப். சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக ஸ்டாப் பண்ணியிருந்தாப்புலங்க அந்த பாலை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேவ் பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்கு. கலை ப்ரோ திருப்பி அந்த பால் அடிச்சிருக்காப்புல. 4. 3 balls 42 runs needed for Tamil Super Kings. ஸோ மார்பிள் வெல் ஷாட் அங்கே. ஆனால் அது பவுலர் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாட் பாலாக ஆகுது. இன்னும் இந்த மேட்சோட லாஸ்ட் பால், செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலுங்க. இதோட இந்த மேட்ச் வின் ஆகுது சாட்டர்டே சார்ஜஸ். மேட்ச் வின் பை சாட்டர்டே சார்ஜஸ். பார்த்தீங்கன்னா மேட்ச் இங்கே வின் பண்ணுறாங்க.